ஏண்டா நேற்று உன்ட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்ககிட்ட கேள்றா மானத்தை வாங்கினியே. நம்ம ஒன்று கேட்குறேன், அவன் ஒன்று சொல்கிறான்டா ஆசாவன் மங்கவன் வேற என்ன சர்வேஸு கிழிச்ச கேள்றா. ஃபஸ்ட்டு என்ன நேச்சுரல் நம்பருக்கு எஸ்டி ஃபார்ம் இது ஃபார்முலா என்ன வேரியன்ஸா எஸ்டி என்ன கேட்பா? டே இருடா நானே கேட்குறேன், சொல்லுங்கப்பா. என்ன சொன்னேன்? என்ன சொன்னா? அது யோசிச்சே சொல்ல மாட்டான். திங்க தெரியுமான்னு கேளு, சொல்லு. சொல்கிறான். ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர் இருக்குது ஃபார்முலா 21 நேச்சுரல் நம்பராக நம்ம படிப்பே இல்லை. ரூட் போட்டு சேரிய அது என்ன ஃபார்முலா? அது என்ன கேள்வி? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா எஸ்டியா இதா வேரியன்ஸா? சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. அவன் சொல்லாத. ரைட்டு தான் சொல்லு. தப்போ ரைட்டாக சொல்லணும்னு சொல்லியிருக்கும்ல ஏற்கனவே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸுன்னு கேட்டால் என்ன செய்கிறது? வேரியன்ஸுன்னு கேட்டால் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டேன், ரைட்டு எடுத்துக்கிடுவோம். வேரியன்ஸுன்னு கேட்டால் என்ன செய்கிறது? எந்த லட்சணத்தில் படிக்கிறீன்னு பார்த்துக்குங்க. ஏண்டா வேரியன்ஸுன்னு கேட்டால் ரூட் இல்லாமல் செய்யணும்டா. சிக்மா ஸ்கொயர் சீக்வல்ட்டுன்னு போட்டு இது கூட தெரியாதாடா அவங்களுக்கு? 1000 தடவை சொல்லி கொடுத்தாச்சு. அது அவன் கேட்டால் சின்னு சொல்கிறான், எம்முன்னு சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். மிஸ்ஸுக்கு நேர சிலாம் எதுக்குடா வருது இதில்? எதையும் யோசிச்சு படிக்கிற மாதிரி இருக்கணும். சும்மா படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏதாவது ஒன்றும் எல்லாம் ஒன்றும் கேட்கத்தான் ஜீவா வைப்பாங்க. நம்ம தான் சரி பண்ணிக்கிறேன்னு அதை சொன்னால் கேட்க மாட்டேறிய. கணக்கில் தப்பு கண்டுபிடிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் செய்ய முடியும். நம்மளே பேப்பர் திருத்தி பார்க்குற மாதிரி இருக்கணும். நீ சொல்கிற பார்த்தா நீங்களே தப்பாக தான் எழுதியே போல. அதனால் உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கஷ்டம்டா 100 மார்க் எடுக்கிறதுலாம். நான் சொல்கிறேன்ல உங்கள்கிட்ட, எடுக்கலாம். எடுக்கலாம் 99 வரைக்கும் எடுக்கலாம். 100 எடுக்கிற கஷ்டம். ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ணணும். ஒரு தடவை எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து அப்படியே எடுத்துடலாம். ஆனால் வாயிலையும் அவங்க சொல்ல தெரில. இன்னும் பாதி வச்சு சொல்லணும். சொன்னா தான்